வணக்கம். இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைல் ஆனியன் சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இது கூடவே 6-7 காஞ்ச மிளகாய் ஆயில் சூடான பிறகு சேர்த்துக்குங்க. இது லேசாக காஞ்ச மிளகாயம் பொரிஞ்ச பிறகு இது கூட 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இந்த வெங்காயத்தை கூட ஒரு 3 கொத்து 4 கொத்து அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டு தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி சாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இது நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மினி கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாவே போதும். கொஞ்சமாக கடுகு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட வந்து கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து லேசாக பொன்னிறமாக மாறினதும் இது கூட வந்து ஒரு கொத்தளவு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க. சுவையான செட்டிநாடு ஸ்டைலில் ஆனியன் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.